விவசாயம் பண்ணி இந்த நெல்லெல்லாம் வளர வச்சிருக்காரு. இது பாருங்க. உங்கள் ஐயா மட்டும்தான் கஷ்டப்பட்டாரா? அப்பத்தாலாம் கஷ்டப்படலையா? நீ கஷ்டப்படலையா? கஷ்டப்பட்டு அப்படியே எங்கள் ஐயா அப்பத்தாவும் கஷ்டப்பட்டாங்க. மரத்தில் புழு கிடக்குமா? ஆமாம், பூச்சி இருக்கும்ல. கஷ்டப்பட்டுன்னு சொன்னீங்க, பயப்படுறீங்க. சரி வாங்க, அடுத்து என்ன இருக்குது? அடுத்து என்ன இருக்குது உங்கள் வயலில் காட்டுங்க. சவுண்டு கேட்கல. விழுந்துடாதீங்க பாப்பா, விழுந்துருவ. சத்தம் கேட்கல வம்சி. எப்படி யூடியூபர் ஆகுறது? அப்புறம் எப்படி யூடியூப் ரன் பண்ணுறது சொல்லு. எங்கே போகிற வம்சி? கீரை சூப்பராக இருக்குது. இந்த கீரை பூச்சி வந்துருக்கு. உருவாதே, நெல்லை உருவாதே. கலாவணி படத்தில் அந்த ஐஸ் வாங்குறதுக்காண்டி நெல்லை உருவி டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுப்பாங்க விற்கிறதுக்கு. ஆமாம், இப்போ இருக்காது. இருக்கும் அரிசி இருக்கும். இப்போ பால் மாதிரி இருக்கும், அரிசி வர லேட் ஆகும். பால் மாதிரிக்கு வரும். இந்த பாரு அரிசி நான் காமிக்கவா? இந்த பாரு அரிசி கட்டுறேன். மஞ்சளில் பழுத்து இருக்கும் பாரு, அது அரிசி. இது முத்தலாக இருக்கும். இந்த முத்தலாக இருந்தால் அரிசி வந்துடும். எனக்கு அதெல்லாம் அரிசி வந்துடும். இந்த பாரு இது அரிசியா? ஆமாம், இது பாரு. ஆமாம், இதெல்லாம் காய் பழத்துல அரிசியாக வந்துடும். சரி வம்சி நம்பிலாம் வீடியோ எடுக்கக்கூடாது. ஆமாம், கொண்டா. இது என்ன அரிசி மாச்சி? ஆரநாரா? பாருங்க மக்களே, ஆரநார் நெல் இப்படித்தே இருக்குமா. பாருங்க, இது வந்து 4 மாத உழைப்பு, என் மாமனார் மாமியாரோட உழைப்பு. வரப்பில் நடக்க வேறு பயமாக இருக்குது மக்களே. பாருங்கள், தண்ணி இல்லாமல் விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இங்கே சாஞ்சு கிடக்கு நெல்லெல்லாம். இதெல்லாம் தண்ணி பாய்ச்சிருக்காரு தாத்தா.
பாருங்க மக்களே, லாஸ்ட் டைம் வந்து பிஞ்சையில் கடலை போட்டிருந்தோம். கடலை இதுனதுக்கப்புறம் ரொம்ப நாள் விவசாயமே போடாமல் போட்டிருந்து அதுக்கப்புறம் நெல் போடுவோன்னு அம்மாச்சியும் தாத்தாவும் விவசாயம் நெல் போட்டிருக்காங்க. இந்த தடவை நெல் போட்டு நல்லா விளைய வச்சுட்டாங்க. இன்னும் 2 மாதம் இருக்குது. 2 மாதத்துலேருந்து பனி, மழை, இது வெயில் எல்லாத்துலேருந்து காப்பாற்றி எப்படி எத்தனை மூடை நெல் எடுக்கிறாங்கன்னு அப்போ நான் சொல்கிறேன் மக்களே. அறுவடை செய்யும்போது சொல்கிறேன் எவ்வளோ பண்ணியிருக்கு, அவங்க பட்ட கஷ்டத்துக்கு எவ்வளோ கடவுள் வருமானம் கொடுத்துருக்காருன்னு நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். அப்புறம் வந்து ஏன் சொல்கிறேன்னா, இங்கே கம்பி வேலி போட்டிருந்துமே லாஸ்ட் டைம் கடலை போட்டிருக்கும்போது இந்த கம்பி வேலி கீழே இருந்து பனி வந்து மேய்ஞ்சிட்டு போச்சு கடலையை. இந்த தடவை ஆனால் வரல இது வரைக்கும், இன்னும் வந்துடக்கூடாது. பாருங்கள் இப்படி இருக்குன்னு. இங்கே அம்மாச்சி, சித்தி, தங்கச்சி எல்லோரும் கீரை பிடுங்கிட்டு இருக்காங்க. நான் இங்கே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அவங்களுக்கு வீடியோவில் சித்தி வந்து முகத்தை காட்ட மாட்டாங்களா, அதனால் எங்கிட்ட வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி தான் நான் ரொம்ப நாள் வயலுக்கே இன்றைக்கி தான் பிஞ்சைக்கே வர்றேன். இங்கே பாருங்கள், வம்சி அங்கே விளையாடிட்டுருக்கா. அந்த அங்கே ஃபஸ்ட்டு அங்கே முருங்கைக்கீரை பிடுங்கிட்டு இருக்காங்க. இங்கே முருங்கைக்கீரை பிடுங்கி முடிச்சோடனே அடுத்து சப்போட்டா காய் பிடுங்குறதுக்கு போவாங்க. அப்போ அங்கே எல்லோரும் சேர்ந்து வீடியோ எடுத்துகிட்டே போகலாம். மக்களே, வயலுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என்ன வேலை பார்க்குறேன்னு பாருங்கள் மக்களே. உன்னை வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடு. வயலில் வந்து வீட்டுக்கு மாமா வீட்டுக்கு வேலை பார்க்காம என்னடா பண்ணுற? என்ன சும்மா? இந்த வருஷம் கொய்யாக்காவே காய்க்கலடா. கடைசியாக யூடியூப்பில் போகிறேன் பார்த்துக்கோ. வா ரீல்ஸ் போடுவோம். வா பேசவா, இங்கே வா, சப்போட்டா மரத்தை பார்த்து பேசுவாடியா. நீ பாருங்க மக்களே, எவ்வளோ சப்போட்டா காய் காய்ச்சி கிடக்குன்னு பாருங்கள். இதை வந்து பழுக்க வச்சு சாப்பிட்றதுக்கு எங்கள் அம்மாச்சி சொன்னாங்க நிறையா காய்ச்சி கிடக்கு, வந்து பிடுங்கணும் வாங்கன்னு. ஆனால் இன்னும் கொஞ்சம் பெருசானாதே பழுத்தா நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஒரு மாதிரி கசக்கும். பாருங்கள் எவ்வளோ சப்போட்டா காயின்னு. மரம் வச்சு 5 வருஷம் ஆச்சு. ஆனால் இவ்வளோ தான் வளர்ந்துருக்கு. ஆனால் வருஷம் காய்ச்சிருது இவ்வளோ காய். பாருங்கள் மக்களே, தாத்தா சாணி உரத்தை போட்டு இப்படி ஆக்கிட்டாரு, காய்க்க வச்சுட்டாரு. ஆனால் இந்த கொய்யாக்காய் இந்த வருஷம் காய்க்கவே இல்லை மக்களே. அதுக்கு மொதல் வருஷம் நல்லா 5 கிலோ 10 கிலோ பிஞ்சையில் இருக்க எல்லா மரத்துலேயும் மொத்தமாக 10 கிலோ வந்திருக்கும் கொய்யாக்காய். 2 மாதம் நல்லா காய்ச்சிச்சு. இந்த வருஷம் காய்க்கவே கிடையாது. இப்படியே காய்க்குது, பிஞ்சு மாதிரி இப்படி வருது, அப்படியே உதிர்ந்துருது. அவ்வளோதான் இந்த வருஷம் கொய்யாக்காய். அப்புறம் வந்து இந்த மரத்தில் நிறையா நெல்லிக்காய் இருந்துச்சு. நான் லாஸ்ட் டைம் வரும்போது வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன், ஆனால் எடுக்கலை. இப்போ நெல்லிக்காய் இல்லை. அந்த மரத்தில் தான், சின்ன மரத்தில் தான் நெல்லிக்காய் இருக்குது. இல்லை வம்சிக்கு ஏதோ பிரச்சனை, இருங்க தீர்த்து வச்சுட்டு வரேன். இவங்க வயலில் வந்து என்ன வேலை பார்க்குறாங்கன்னு பாருங்கள் மக்களே. ஃபோட்டோ எடுக்க வந்திருக்காங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.